அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம். ஜாமக்கோல் பிரசனம் அடிப்படை ரூல்ஸ் பகுதி 3. ஜாமக்கோல் பிரசனம் அடிப்படை ரூல்ஸ் பகுதி 1 பகுதி 2 பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். அதன் பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணவும். ஜாமக்கோல் பிரசனம் ரொம்ப எளிமையான முறையில் பலன் கூற முடியும். ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்து சொல்வதை விட ஜாமக்கோல் பிரசனம் பயன்படுத்தி பலன் எடுத்து சொல்வது ரொம்ப ஈஸி. ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்து சொல்வதில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் அதே மாதிரி பிரசனத்தின் மூலமாகவும் பலன் எடுத்து சொல்வதில் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கணும். அப்போதான் அந்த ஜோதிடர் தன்னுடைய ஜோதிடத்துறையில் ஜொலிக்க முடியும். மக்களுக்கு ஆலோசனை எடுத்து சொல்லக்கூடிய நல்ல ஜோதிடராகவும் இந்த சமுதாயத்தில் பெயர் புகழோடு வாழ முடியும். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் என்னுடைய அடிப்படை ஜோதிடம் PDF ஃபைல், பலன் எடுக்கும் முறை PDF ஃபைல் அறிமுகம் செய்துள்ளேன். அதே மாதிரி என்னுடைய பலன் எடுக்கும் முறை 2வது PDF ஃபைல் அதுவும் அறிமுகம் செய்துள்ளேன். என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய ஜோதிடம் PDF ஃபைல் வாங்கி கொண்ட அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இப்போ இதே மாதிரி ஜாமக்கோல் பிரசனம் பலன் கூறும் முறை PDF ஃபைல் விரைவில் வெளியிடப்படும். நான் ஜாமக்கோல் பிரசனத்துக்காக 45 வீடியோக்கள் தயார் செய்துள்ளேன். 90% PDF ஃபைல் முடிந்துவிட்டது. மீதி இருக்கக்கூடியது 10% தான் பாக்கி. அந்த வேளையும் முடிந்த பிறகு விரைவில் ஜாமக்கோல் பிரசனம் PDF ஃபைல் வெளியிடப்படும். ஓகே, குட். இன்றைய தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம் அடிப்படை ரூல்ஸ் பகுதி 3 பார்ப்போம். உதயம் என்பது கேள்வியாளர், ஆருடம் என்பது கேள்விக்குண்டான பாவம், கேள்வியாளர் கேள்வியை சிந்திக்கும் பாவம், கவிப்பு என்பது இரகசியத்தை சுட்டிக்காட்டும், சேதாரத்தை சுட்டிக்காட்டும், நஷ்டத்தை சுட்டிக்காட்டும், பிரச்சனையை சுட்டிக்காட்டும், பிரச்சனைக்குரிய நபரையும் சுட்டிக்காட்டும், இரகசியத்தை கண்டுபிடித்து சொல்லும். கவிப்பு என்பது மறைக்கப்பட்ட உண்மையை எடுத்து கூறுவது என்று அர்த்தம். கவிப்பில் நின்ற கிரகம் கேள்வியாளருக்கு பாதிப்பு கொடுக்கும். கவிப்பு எந்த பாவத்தில் அமர்கிறதோ அந்த பாவம் சம்பந்தமான பிரச்சனையை சுட்டிக்காட்டும். கிழமையில் கிழமைக்குரிய ஜாம கிரகம்தான் முதலில் தோன்றும். இதை சூரியன் உதயத்தில் இருந்து கணக்கை எடுத்துக்கொள்ளவும். ஜாமக்கோல் கிரகம் மீன ராசியிலிருந்து ஆரம்பமாகும். ஸ்திர ராசியில் ஜாமக்கோல் கிரகம் நிற்காது. ஒரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம். ஒரு நாள் என்பது 16 ஜாமம், பகல் 8 ஜாமம், இரவு 8 ஜாமம் ஆகும். ஒரு ஜாமக்கோல் கிரகத்திற்கும் மற்றொரு ஜாமக்கோல் கிரகத்திற்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 45 டிகிரி இருக்கும். அதேபோல் சமசப்தம ஜாமக்கோல் கிரகங்கள் 180 டிகிரி இருக்கும். உதயம் கிளாக் வைஸ் பயணம் செய்யும், ஆருடம் கிளாக் வைஸ் பயணம் செய்யும், கவிப்பு ஆன்டி கிளாக் வைஸ் பயணம் செய்யும். ஜாமக்கோல் கிரகம் ஆன்டி கிளாக் வைஸில் பயணம் செய்யும். உதயத்தில் இருந்து ஆருடம் எந்த பாவமோ அந்த பாவம் சம்பந்தமான கேள்வியை வந்தவர் கேட்பார். உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருகிறதோ அதுதான் ஆருடத்தின் குறிகாட்டி. உதயத்தில் உள்ள கிரகம் அல்லது உதயத்தை நோக்கி வரும் கிரகம் எதிர்காலத்தில்
வரக்கூடியவை சுட்டிக்காட்டும். உதயத்தை நோக்கி வரும் கோள் நிகழ்காலத்தையும் குறிக்கும். உதயத்தை கடந்த கோள் கடந்த கால சம்பவத்தை குறிக்கும். சுப கிரகம் 8க்குடையவராக இருந்து உதயத்தை நோக்கி வந்தால் அந்த கிரகத்தின் காரக மூலமாக பிரச்சனைகள் வரும். 8ஆம் பாவத்தின் காரக மூலமாகவும் பிரச்சனைகள் வரும். உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தாலும் அல்லது உதயத்தை நோக்கி உதயாதிபதியே வந்தாலும் வாடிக்கையாளர் கேள்வி சுப கேள்வியாக இருந்தாலும் சரி அல்லது அசுப கேள்வியாக இருந்தாலும் சரி விரைவில் நடக்கும் என்று சொல்லணும். உதயத்தை நோக்கி நீச புதன் வந்தால் வந்தவர் உண்மையை மறைத்து கேள்வி கேட்பார் என்று அர்த்தம். உதயத்தை நோக்கி சனி வந்தால் அனைத்தும் தடை அல்லது மிக தாமதம் ஏற்படும் என்று சொல்லணும். உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் வாடிக்கையாளர் கேள்வி இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு வேலை, குழந்தை பிறப்பு, போர் போட்டால் தண்ணீர் கிடைக்குமா, இவை சம்பந்தமான கேள்வி அனைத்துக்கும் சாதகமான பலன் தரும். இந்த கேள்விகளை தவிர உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் வந்தவர் வாடிக்கையாளர் நெருக்கடி இருக்கிறார், பிரச்சனையில் இருக்கிறார், மனக்குழப்பத்தில் இருக்கிறார், கடுமையான பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லணும். அடுத்து உபயராசியில் உதயம் வந்தால் அந்த சம்பவம் 2 முறை நடக்கும், 2 முறை நடந்தே தீரும் என்று அர்த்தம். அடுத்து சர உதயத்திற்கு செவ்வாய் சனி சமசப்தமாக இருந்தால் வாடிக்கையாளருக்கு நல்ல பலன் தராது. இதற்கு பெயர் துர்ஜாமம் நேரம் என்று அர்த்தம். உதயத்தில் குரு உச்சம் என்றால் வந்தவர் நல்ல குணமுடையவர் என்று அர்த்தம். ஆருடம் பலம் பெற்று உதயம் பலவீனமானால் காரியம் நடந்தாலும் ஜாதகருக்கு பலன் கிடைப்பது சிரமம். சூரிய ஆதிக்கமுடைய ராசிகளில் உதயமும் சந்திரன் ஆதிக்கமுடைய ராசிகளில் ஆருடமும் வந்தால் அது சுப நிகழ்வுக்கான சுப உதயம் ஆருடம் ஆகும். அதாவது சுப உதயமாக இருக்கு, சுப ஆருடமாக இருக்கு என்று அர்த்தம். சந்திரன் ஆதிக்கமுடைய ராசிகளில் உதயமும் சூரியன் ஆதிக்கமுடைய ராசிகளில் ஆருடமும் வந்தால் அது அசுப நிகழ்வுக்கான அசுப உதயம், அசுப ஆருடம் என்று நம்ம எடுத்துக்கணும். இதை எப்போ நம்ம எடுத்துக்கணும்னா ஆருடத்தில் கிரகம் இல்லாத போது இவற்றை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அடுத்து ஜாமகோல் பிரசனத்தில் உள்வட்ட கிரகம் அனைத்தும் கோச்சார கிரகம், வெளிவட்ட கிரகம் அனைத்தும் ஜாம கிரகம். ஜாமகோல் பிரசனத்தில் வயது முக்கியம், பாலினம் முக்கியம். இதை தெரிஞ்சாதான் நம்ம பலன் சொல்வதற்கு பயன்படுத்த முடியும். உதயத்தில் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் இருவரும் உள்கட்டத்தில் இருந்தாலும் அல்லது இதில் ஒரு கிரகம் உள்கட்டத்தில் இருந்தாலும் அல்லது உதயாதிபதியுடன் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் இருவரும் உள்கட்டத்தில் இருந்தாலும் அல்லது இதில் ஒரு கிரகம் உள்கட்டத்தில் இருந்தாலும் வந்தவர் வாடிக்கையாளருக்கு வந்திருக்க வாடிக்கையாளருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று அர்த்தம். வாடிக்கையாளர் கேள்வி கேட்டால் உதயத்திற்கு 10ஆம் பாவம் பார்க்க தேவையில்லை. வாடிக்கையாளர் கேள்வி கேட்கவில்லை என்றால் உதயத்திற்கு 10ஆம் பாவம் பார்க்க வேண்டும். 10ஆம் பாவம் மன ஓட்டத்தை குறிக்கும்.
அதுதான் அவரது முக்கிய கேள்வியாக இருக்கும். உதயத்தில் பகை கிரகம் நீச கிரகம் அமர்ந்தாலோ அல்லது உதயத்தை நோக்கி வந்தாலோ கேள்வியின் பலனை கேள்வியாளர் அனுபவிக்க முடியாது. உதயத்தில் பாம்பு அல்லது உதயத்தை நோக்கி பாம்பு வந்தாலும் வந்தவர் மற்றவருக்காக கேள்வி கேட்பார் என்று அர்த்தம். உதயத்திற்கு 8 உச்சமடைந்தால் பிரச்சனை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அடுத்து 8 ஆருடம் இருந்து அதன் அதிபதி உச்சம் பெற்றால் பிரச்சனை வேறு விதத்தில் வரும் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், எந்த காரகம் சம்பந்தமான உறவை பற்றி கேட்கிறார்களோ அந்த காரகம் உச்சமாக இருந்து கவிப்பில் இல்லாமல் இருந்தாலும் அல்லது அந்த காரக கிரகம் நீசமாக இல்லாமல் இருந்து அல்லது அந்த காரக கிரகம் கவிப்பில் இல்லாமல் இருந்தாலும் அல்லது அந்த காரகம் கூறும் பாவத்தில் கவிப்பு இல்லாமல் இருக்கும்போது அந்த உறவு பகை இல்லாமல் இருக்கும். அதே காரக கிரகம் தலைகீழாக இருந்தால் அந்த உறவு பகை ஏற்படும் என்று அர்த்தம். சூரியன் நீசமாக இருக்கும்போது சூரியன் கவிப்பில் இருக்கும்போது தந்தை மாமனார் மூத்த மகன் சம்பந்தமான கேள்விக்கு பாதிப்பு தரும் அல்லது அவர்களுக்குள் பகை ஏற்படும். சூரியன் உச்சமாக இருக்கும்போது கவிப்பில் இல்லாத போது 9ஆம் பாவத்தில் கவிப்பு இல்லாத போது தந்தை மாமனார் உறவுகள் பகை இல்லாமல் இருக்கும் என்று அர்த்தம். சந்திரன் உச்சமாக இருக்கும்போது கவிப்பில் இல்லாத போது 4ஆம் பாவத்தில் கவிப்பு இல்லாத போது தாய் மாமியார் உறவுகள் பகை இல்லாமல் இருக்கும். அடுத்து, உதயத்திற்கு 7 இருக்கும் உள்வட்ட கிரகத்திற்குத்தான் முதலில் பரிகாரம் செய்யணும். உதயத்திற்கு 7 உள்வட்ட கிரகம் இல்லாத போது அந்த வீட்டின் அதிபதிக்குத்தான் முதலில் பரிகாரம் செய்யணும். இதுவே 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வந்தால் 7ஆம் அதிபதிக்கும் பரிகாரம் செய்யணும், 11ஆம் அதிபதிக்கும் பரிகாரம் செய்யணும் என்று அர்த்தம். இது எப்போ பயன்படும்னா, ஜாமோக்கள் பிரசனத்தில் ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் செய்யணும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்களா? சரி, உதயத்திற்கு 3 அல்லது 11 ஆருடம் வரும் சமயத்தில் பலம் பெற்ற குரு 3 அல்லது 11ஆம் இடம் பார்க்கும் சமயத்தில் பரிகாரம் செய்யணும். அந்த நேரத்தில் பரிகாரம் செய்தால் முழு வெற்றி பெறும். இதில் அவசியம் கவிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட், உதயத்தில் புதன் அல்லது உதயத்திற்கு 10 புதன் சம்பந்தம் படாமல் திருமண பிரசனம் வராது. அதே மாதிரி பெயர் மாற்றமும் வராது. அடுத்து, கேள்விக்குரிய காரக கிரகம் உதயத்தை கடந்திருந்தால் அந்த காரகம் சம்பந்தமான கேள்வி கேட்டால் நீங்கள் கேட்ட கேள்வி நடந்து முடிந்து பிறகுதான் என்கிட்ட கேட்குறீங்க என்று சொல்லணும். எக்ஸாம்பிள், உதயத்தை கடந்து புதன் சென்றிருந்தால் நான் காலி நிலம் விற்கலாமா என்றால் நீங்கள் இடத்தை விற்ற பிறகுதான் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க என்று சொல்லணும். உதயத்தை கடந்து சந்திரன் சென்றிருந்தால் நான் உணவகம் வைக்கலாமா என்றால் நீங்கள் உணவகம் வைத்த பிறகுதான் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க
என்று சொல்லணும். அடுத்து ஜாம கிரகம் செவ்வாய் உச்சமடைந்தால் சுக்கிரன் நீசமடையும். சுக்கிரன் உச்சமடைந்தால் செவ்வாய் நீசமடையும். அதே மாதிரி சூரியன் உச்சமடைந்தால் குரு நீசமடையும். குரு உச்சமடைந்தால் சூரியன் நீசமடையும். ஓகே, நெக்ஸ்ட் உதயத்தில் சனி இருந்தாலும் அல்லது உதயத்திற்கு மூணில் கவிப்பு இருந்தாலும் அல்லது நீச புதன் உதயத்தை நோக்கி வந்தாலும் வந்தவர் சொன்ன விஷயம் அனைத்தும் உண்மை என்று நம்பக்கூடாது. கொஞ்சம் ரீல் விடுவார் என்று அர்த்தம். ஓகேங்களா? சரி, உதயத்தில் மாந்தி பிளஸ் ராகு கேது இருந்து வெளிவட்டத்தில் பாம்பு இருந்தாலும் அல்லது உதயத்தில் மாந்தி பிளஸ் அஷ்டமாதிபதி பிளஸ் பாதகாதிபதி இருந்து வெளிவட்டத்தில் பாம்பு இருந்தாலும் அல்லது உதயாதிபதி பிளஸ் மாந்தி பிளஸ் ராகு கேது இருந்து உதயாதிபதி ராகு கேது சாரத்தில் இருந்தாலும் அல்லது உதயாதிபதி பிளஸ் மாந்தி பிளஸ் அஷ்டமாதிபதி பிளஸ் பாதகாதிபதி இருந்து உதயாதிபதி ராகு கேது சாரத்தில் இருந்தாலும் வந்தவர் கடுமையான பிரச்சனையில் இருக்கிறார் என்று அர்த்தம். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தவறான முடிவு எடுப்பதற்கு தயாராக உள்ளார் என்று அர்த்தம். ஜாமக்கோல் பிரசனத்தில் வெறும் வெளிவட்ட கிரகம் மட்டும் பார்க்கக்கூடாது, உள்கட்டமும் பார்க்கணும். அதற்காக தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. ஓகே, சரி. உதயத்திற்கு 12 அஷ்டமாதிபதி பிளஸ் பாதகாதிபதி பிளஸ் ராகுகேது இருந்து வெளிவட்டத்தில் பாம்பு இருந்தால் வந்தவர் கடுமையான பிரச்சனையை சந்தித்துவிட்டு அவை அனைத்தும் முடித்துவிட்டு வந்திருக்கார் என்று அர்த்தம். இதுவே உதயத்திற்கு 2 அஷ்டமாதிபதி பிளஸ் பாதகாதிபதி பிளஸ் ராகுகேது பிளஸ் கவிப்பு இருந்து வெளிவட்டத்தில் பாம்பு இருந்தால் வந்தவர்க்கு பெரிய ஆபத்து உண்டு, பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கிறது, தீர்க்க முடியாத பிரச்சனை, புயல் வேகத்தில் பிரச்சனை வேகமாக வந்துகிட்டு இருக்கிறது என்று அர்த்தம். சுருக்கமாக சொல்லணும், மரணத்துக்கு சமமான பயம் கண்ணுக்கு தெரியும் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். ஆண் பெண் இருவர் சம்பந்தமான கேள்விக்கு மட்டும்தான் உதயம் ஆணாகவும் ஆருடம் பெண்ணாகவும் வைத்து பலன் எடுக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னதான் புரியும் இல்லையா? சொல்கிறேன். திருமண பொருத்தம் மணமகன் உதயமாகவும் மணமகள் ஆருடமாகவும் பயன்படுத்தணும். அடுத்து கணவன் மனைவி பிரச்சனை என்றால் உதயம் கணவனாகவும் மனைவி ஆருடமாகவும் பயன்படுத்தணும். அடுத்து குழந்தை சம்பந்தமான விஷயமாக இருந்தால் ஆண் உதயமாகவும் பெண் ஆருடமாகவும் பயன்படுத்தணும். அடுத்து கணவன் மனைவி இதில் யார் பெயரில் சொத்து வாங்கலாம் என்றால் உதயம் கணவனாகவும் மனைவி ஆருடமாகவும் பயன்படுத்தணும். இந்த விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் உதயத்தை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஓகே, டீட்டெயில் கரெக்டாக இருக்குங்களா? நெக்ஸ்ட். ஆரிடத்தின் அதிபதியும் காரகத்தின் அதிபதியும் இருவரும் ஒரே அதிபதியாக வந்து உதயத்தை கடந்து சென்றிருந்தால் ஆருடம் சம்பந்தமான கேள்வி கேட்டாலும் சரி அல்லது காரகத்தின் சம்பந்தமான கேள்வி கேட்டாலும் சரி அந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லணும். அடுத்து நீர் ராசியில் உதயமாக இருந்து உதயத்தில் பாம்பு இருந்தாலும் அல்லது
நீ ராசியில் உதயமாக இருந்து சந்திரன் இருந்தாலும் போர் போடலாமா என்று கேட்டால் தாராளமாக போர் போடலாம் என்று சொல்லணும். அடுத்து, உதயத்தில் பரிவர்த்தனை இருந்தால் இடமாற்றம் சம்பந்தமான கேள்வியாகத்தான் இருக்கும். அடுத்து, உதயம், ஆருடம், கவிப்பு இந்த மூவருக்கும் வீடு கொடுத்த அதிபதி ஒரே அதிபதியாக வந்து நீசம் பெற்றாலும் அல்லது நீசம் பெற்ற கிரகத்துடன் இருந்தாலும் வந்தவர் மனதில் இருக்கும் பிரச்சனையை வெளியே எடுத்து சொல்லி அழுது தீர்ப்பார் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து, காரியம் நடக்காது என்று சொல்வதற்கு என்ன ரூல்ஸ்? காரியம் நடக்கும் என்று சொல்வதற்கு என்ன ரூல்ஸ்? காரியம் நடக்கும் என்றால் அதற்கு உண்டான கால நிர்ணயம், அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ரூல்ஸ் தெரிஞ்சாதான் சப்ஜெக்ட் புரியும், சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் பலன் எடுத்து சொல்ல முடியும். ஓகே, குட். நெக்ஸ்ட், காரியம் நடக்காது சொல்வதற்கு என்ன ரூல்ஸ்? உதயத்தில் கவிப்பு இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயாதிபதி கவிப்பில் இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயாதிபதி நீசமாக இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயத்தில் நீச கிரகம் இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயாதிபதி கோச்சாரத்தில் நீசமாக இருந்தாலும் காரியம் நடக்காது. கேள்விக்குரிய காரக கிரகம் கவிப்பில் இருந்தாலும் காரியம் நடக்காது. கேள்விக்குரிய காரக கிரகம் நீசமாக இருந்தாலும் காரியம் நடக்காது. கேள்விக்குரிய பாவத்தில் கவிப்பு இருந்தாலும் காரியம் நடக்காது. கேள்விக்குரிய பாவத்தின் அதிபதி கவிப்பில் இருந்தாலும் காரியம் நடக்காது. கவிப்பின் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் காரியம் நடக்காது. கவிப்பின் அதிபதி உதயத்தில் உள்கட்டத்தில் இருந்தாலும் காரியம் நடக்காது. இரண்டில் கவிப்பு இருந்தாலும் காரியம் நடக்காது. 11இல் கவிப்பு இருந்தாலும் காரியம் நடக்காது. 8இல் கவிப்பு இருந்தாலும் காரியம் நடக்காது. 10, 11 கூடியவர் நீசமாக இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயத்தை நோக்கி சனி வந்தாலும் காரியம் நடக்காது. உதயத்தை நோக்கி 8ஆம் அதிபதி வந்தாலும் காரியம் நடக்காது. 8 உதயத்தில் இருந்தாலும் காரியம் நடக்காது. 8 உதயத்தை நோக்கி வந்தாலும் அது சுபகிரகமாக இருந்தாலும் காரியம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் கூட அதில் எந்த சந்தோஷமும் அனுபவிக்க முடியாது. உதயாதிபதி 6, 8, 12இல் இருந்து கோச்சாரத்தில் உதயாதிபதி கவிப்புடன் இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயாதிபதி 6, 8, 12இல் இருந்து கோச்சாரத்தில் உதயாதிபதி நீசமாக இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயாதிபதி 6, 8, 12இல் இருந்து கோச்சாரத்தில் உதயாதிபதி 6, 8, 12இல் இருந்தாலும் காரியம் நடக்காது. கேள்விக்குரிய காரக கிரகம் உள்கட்டத்தில் ஆட்சி அல்லது உச்சமாக இருந்து வக்ரம் அடைந்தாலும் காரியம் நடக்காது. உதயத்திற்கு 6, 8, 12இல் சந்திரன் இருந்து உள்கட்டத்திலும் சந்திரன் 6, 8, 12இல் இருந்தாலும் காரியம் நடக்காது.
அஷ்டமாதிபதியின் பார்வையும் பாதகாதிபதியின் பார்வையும் இந்த இருவருடைய பார்வையும் உதயத்தில் இருந்தாலும் அல்லது உதயாதிபதிக்கு இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் காரியம் நடக்காது. ஆறிடத்தில் கவிப்பு இருந்தாலும் காரியம் நடக்காது. ஆறிடத்தின் அதிபதி கவிப்பில் இருந்தாலும் காரியம் நடக்காது. ஆறிடத்தின் அதிபதி நீசம் அடைந்தாலும் காரியம் நடக்காது. கவிப்பின் அதிபதி ஆறிடத்தில் இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயத்திற்கு ஆறிடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயம் ஆறிடம் சஷ்டாஷ்டகமாக இருந்து சனி செவ்வாய் சர ராசியில் சமசப்தமாக இருந்தாலும் காரியம் நடக்காது. பாதகாதிபதியும் கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதியும் இருவரும் ஒரே அதிபதியாக வந்து உதயத்தில் இருந்தாலும் காரியம் நடக்காது. ஆறிடத்தின் அதிபதியும் கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதியும் இருவரும் ஒரே அதிபதியாக வந்து உதயத்தில் இருந்தாலும் காரியம் நடக்காது. உதயத்தின் அதிபதியும் கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதியும் இருவரும் ஒரே அதிபதியாக வந்து ஆறிடத்தில் இருந்தாலும் காரியம் நடக்காது. எந்த பாவத்தில் கவிப்பு இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தமான கேள்வி கேட்டாலும் நல்ல பலனை தராது. அந்த பாவம் சம்பந்தமான கேள்விக்கு பாதிப்புத்தான் தரும். காரகத்திற்குரிய கிரகம் கவிப்பில் இருந்து அந்த காரகம் சம்பந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் நல்ல பலனை தராது. அந்த காரகம் சம்பந்தமான கேள்விக்கு பாதிப்புத்தான் தரும். அடுத்து, காரியம் நடக்கும் சொல்வதற்கு என்ன ரூல்ஸ்? உதயத்திற்கு 3 அல்லது 11 ஆறுடம் இருந்தாலும் காரியம் நடக்கும். உதயத்தை நோக்கி சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன், சுக்கிரன், புதன், குரு வந்தாலும் காரியம் நடக்கும். ஆறிடத்தின் அதிபதி உச்சம் பெற்றாலும் காரியம் நடக்கும். ஆறிடத்தில் உச்ச கிரகம் இருந்தாலும் காரியம் நடக்கும். ஆறிடத்தை நோக்கி உச்ச கிரகம் வந்தாலும் காரியம் நடக்கும். உதயத்திற்கு ஆறிடம் 1, 10, 11 இருந்தாலும் காரியம் நடக்கும். உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை இருந்தாலும் காரியம் நடக்கும். உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சமசப்தமாக இருந்தாலும் காரியம் நடக்கும். உதயாதிபதி 10 அல்லது 11 இருந்தாலும் காரியம் நடக்கும். 10 அல்லது 11ஆம் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் காரியம் நடக்கும். உதயாதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்க்கை இருந்தாலும் காரியம் நடக்கும். உதயாதிபதியும் 11ஆம் அதிபதியும் சமசப்தமாக இருந்தாலும் காரியம் நடக்கும். உதயத்திற்கு 10 அல்லது 11ஆம் அதிபதி உதயத்தை பார்த்தாலும் காரியம் நடக்கும். 10 அல்லது 11ஆம் அதிபதி இதில் ஒருவர் உதயாதிபதியுடன் பரிவர்த்தனை இருந்தாலும் காரியம் நடக்கும். உதயாதிபதி பாதகஸ்தானத்தில் உச்சம் பெற்றால் பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் காரியம் நடக்கும். ஓகே, அடுத்து கால நிர்ணயம். நடக்கும் என்ற பதிலில் கால நிர்ணயம் வைத்துத்தான் பதில் கூறணும். உச்சம் பெற்றால் கிரக கதிர் பிளஸ் ராசி கதிர் சேர்த்து நாளிகையில் நடக்கும் என்று சொல்லணும். ஆட்சி பெற்றால் கிரக கதிர் பிளஸ் ராசி கதிர் சேர்த்து நாட்களில் நடக்கும் என்று சொல்லணும். நட்பு அல்லது சமம் பெற்றால் கிரக கதிர் பிளஸ் ராசி கதிர்
சேர்த்து மாதத்தில் நடக்கும் என்று சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு ரூல்ஸும் சொல்லித்தரங்க கால நிர்ணயத்துக்கு. சந்திரன் கதிர் இன்ட்டு ஜாம கிரகம், சந்திரன் டு உதயம் தொடும் காலம் வரை அந்த காலகட்டத்தில் காரியம் நடக்கும். இதில் சந்திரன் உச்சமாக இருந்தால் நாளிகை நடக்கும், ஆட்சியாக இருந்தால் நாட்களில் நடக்கும், நட்பு அல்லது சம வீட்டில் இருந்தால் ஒரு சில மாதத்தில் நடக்கும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் கால நிர்ணயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. இது ரயில்வே ஸ்டேஷனில் ரிசர்வேஷன் பண்ண ட்ரெயின் டிக்கெட் கிடையாது. இந்த டேட்டில் இந்த டைமில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் என்று சொல்கிற மாதிரி கால நிர்ணயத்தில் மிக துல்லியமாக சொல்ல முடியாது. முன்பின் ஒரு நாள் அல்லது 2 நாள் மாறதான் செய்யும், அல்லது முன்பின் சில மணி நேரம் மாறதான் செய்யும். ஆனால் சம்பவம் நிச்சயமாக நடந்தே தீரும். நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, தீய விஷயமாக இருந்தாலும் சரி, நடக்கும் என்று சொன்ன விஷயம் 100% நடந்தே தீரும். ஓகே, குட். என்னுடைய ஜாமோகோல் பலன் கூறும் முறை PDF ஃபைல் வாங்கி பயன்படுத்துங்க. ஜஸ்ட் 2 டேஸில் ஜாமோகோல் பிரசன்னம் மிக எளிமையான முறையில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, குட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.